மை ஹோமின் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான 3 BHK வீடுங்க. டிவி யூனிட்டு, பூஜா ரூமு, மேலே ஃபால் சீலிங், அப்புறம் டெக்கரேட்டிவ் பெயிண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வடக்கு பார்த்த மாதிரி தலைவாசல் வச்சு 3 பெட்ரூம் வீடு. சூப்பராக டெக்ஸ்சர் ஒர்க் எல்லாம் பண்ணி இந்த வீட்டில் யூனிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்கிறதாங்க யூனிக்கு. மாடுலர் கிச்சன், கபோர்டு ஒர்க்கோட அட்டகாசம் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான 3 BHK வீடு. இந்த வீடு எங்கே இருக்குது, இந்த வீட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாமுங்க. வாங்க பார்த்த மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி தடவாசல் வச்சு ஒரு சூப்பரான வேப்ப மரத்துக்கு முன்னாடி 40 அடி ரோட்டில் போர்வெல் வாட்டர் சம்போட நம்மளுக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. ஆமாங்க, ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு சூப்பரான டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆர்கிடெக்சர் பேட்டர்னில் பாக்ஸ் பேட்டர்னில் உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்து அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்களால் இன்ஜினியரிங் பேட்டர்னில் கட்டி கொடுத்த வீடு. ஆமாங்க, எங்கே போனாலும் இந்த மேட்ரிக்ஸ் டிசைன் இருக்கும் பாருங்கள். முன்னாடி டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி அது கிரே கலரில் பெயிண்ட் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரைப்ஸு ஜியாமெட்ரிக் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லும் நிரம்பி இருக்குதுங்க. நல்ல ஒரு 40 அடி ரோட்டில் முன்னாடி பெரிய ரேம்ப் கொடுத்து ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு டஃப் அண்ட் கிளாஸு, டெக்ஸ்சர் ஒர்க்கு, மல்டி கலர் பெயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக மைல்டு கலரில் பண்ணி ஸ்பாட்லைட் கொடுத்து டெக்கரேட்டிவ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய கேட்டுங்க. கேட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரௌன், பிளாக் அண்ட் ஒயிட்டில் வித் லேசர் கட்டிங் டிசைனோட. கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா அட்டகாசமான பெரிய கார் பார்க்கிங்க. உங்களுக்கு ஒரு பெரிய இனோவா நிறுத்தி அது போக பெரிய பைக் நிறுத்திக்கிற மாதிரி பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. 14க்கு 20 அப்படிங்கிற அளவில் ரொம்ப ஸ்பேசியஸாகவே இருக்கும் இந்த கார் பார்க்கிங். கார் பார்க்கிங்கினுடைய டைல்ஸ் ஹெவியாக கொடுத்து பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்து அது போக சைடில் சுற்றி வர இடம் கொடுத்து யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க. அதுக்கு கான்ட்ராஸ்டான கலரில் சைடு வால் ஃபுல்லும் உங்களுக்கு டைல்ஸ் போட்டு அதுக்கு பிளாக் கலர் பார்டர் பண்ணியிருக்காங்க. மேலே சீலிங்கில் உங்களுக்கு டெக்கரேட்டிவ் லைட் மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க. போர்வெல் வாட்டர் சம்ப் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாஸ்து பிரகாரம் அமைஞ்சிருக்கு. நல்ல சூப்பரான கலரில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீட்டில் முன்னாடி ஃப்ரெஞ்ச் விண்டோங்க தேக்கில் கொடுத்துருக்காங்க. கிரானைட்டில் ஸ்டெப்ஸ் 2 ஸ்டெப்ஸ் ஏறி உள்ளே போகிற மாதிரி ஒரு பெரிய ஹாலுங்க. ஹாலில் பார்த்தீங்கன்னா சூப்பராக லிவிங் ஏரியா 3 விதமாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா டிவைன் ஸ்பேஸு, இன்னொன்று மீடியா ஸ்பேஸு. மேலே டெக்கரேட்டிவ் ஸ்பேஸு, லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு ஜன்னல் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மேலே பாருங்கள் ஃபால் சீலிங் அட்ராக்டிவாக உங்களுக்கு ஜியாமெட்ரிக் பேட்டர்னில் இன்ஜினியருக்காகவே பிளான் பண்ணியிருக்கிறங்காட்டி ஜியாமெட்ரிக் பேட்டர்னில் டார்க் கிரே, போல்டு எல்லோ அப்படின்னு கொடுத்து சென்டரில் டர்காய்ஸில் ஒரு கலர் பண்ணியிருக்கிறது அட்டகாசமாக இருக்குது. இந்த ஃபால் சீலிங் பாருங்கள், ஃபால் சீலிங்கில் சென்டரில் டர்காய்ஸ் கலர் கொடுத்துருக்கிறது. நீங்கள் லைட்டு எல்லாமே பண்ணிக்கலாம். இந்த ஃபால் சீலிங்கில் ஜிப்சம் போர்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஒன் சைடு வால் ஃபுல்லுமே உங்களுக்கு டிவி யூனிட்டு. இது உங்களுக்கு மல்டிமீடியா ஸ்பீக்கர் வைக்கிறதுக்கு கீழே இன்டகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக செல்ஃபு பின்னாடி பார்த்தீங்கன்னா லூவர் பேட்டர்னில் பண்ணி மேலே ஸ்பாட்லைட் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. பெரிய செல்ஃபு ஸ்டாண்டி டைப்பில் கொடுத்து அதுக்கு விண்டோஸ் கிளாஸில் கொடுத்துருக்காங்க. கீழே எல்லா ஸ்டோரேஜ் திங்ஸ் வைக்கிறதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஸ்பேஸ்ன்னு கொடுத்துருக்கலாம், மீடியா ஸ்பேஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்த மாதிரி ஒரு பூஜா யூனிட்டுங்க. அதுவும் டியூவல் கலரில் கொடுத்துருக்காங்க. அது டிவைன் ஸ்பேஸுக்கு கொடுத்துருக்காங்க. மேலே டெக்கரேட்டிவ் பிளேஸுக்கு நீங்கள் பார்த்தீங்க. வாங்க, வீட்டுக்குள்ளே இருந்து தென்கிழக்கு மூலையில் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய 16க்கு 8 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கிச்சன் வித் டைனிங்கு. கிச்சனில் மாடுலர் கிச்சன், கபோர்டு ஒர்க்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வாஷ் பேசினுக்கு கீழே ஸ்டோரேஜுக்கு சூப்பராக உட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஓப்பன் கிச்சனுங்கிறங்காட்டி பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட்லேயே போட்டிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு சொல்ல வேண்டியதே இல்லைங்க. சூப்பராக ஒரு கண்ணாடியில் போட்டு அது போக ஓவர் ஹெட் கொடுத்து மேலே லேஃப்டில் எல் டைப்பில் கொடுத்து அதுவும் டார்க் லைட் காம்பினேஷனில் நல்ல இங்கிலீஷ் கலரில் உங்களுக்கு இன்டீரியருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாடுலர் கிச்சனு கபோர்டு ஒர்க்கையும் பாருங்கள். ஒரு பெரிய யூ டைப்பில் கவுண்டர் டாப்புங்க, அது பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரு. அப்புறம் நல்ல வென்டிலேஷனுக்கு ஜன்னல். கீழே பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் போட்டு
அதுக்கு ஸ்டிங்க்கு கொடுத்துருக்காங்க. நல்ல தண்ணி, உப்பு தண்ணிக்கும், கபோர்டு ஒர்க்கு, டேண்டன் யூனிட்டு, கட்லரி வைக்கிறதுக்கு, ஸ்டோரேஜு, சிலிண்டர் வைக்கிறதுக்கு எல்லா வசதியும் பண்ணியிருக்காங்க. காலையில் வந்தால் டகடகான்னு டைம் இருக்குது, உட்காரக்கையோ டைம் இருக்குது. அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் கொடுத்துருக்காங்க. சைடு வால் ஃபுல்லும் உங்களுக்கு டைல்ஸ் போட்டு ஸ்டோரேஜுக்கு அட்டகாசமாக பண்ணியிருக்கக்கூடிய இந்த சூப்பரான 3 BHK வீடுங்க. நம்ம ஐமை ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹாலில் இருந்து ரைட் ஹேண்ட் சைடு வடகிழக்கு மூலையில் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல 2 வென்டிலேஷன், கிராஸ் வென்டிலேஷனுங்க. அதுக்கு இடையில சின்னதாக ஃப்ளவர் டிசைன்ஸ் பண்ணியிருக்கிறது ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. மேலே லெஃப்டில் கபோர்டு ஒர்க் பண்ணி அதுக்கும் உங்களுக்கு மேலே டெக்கரேட்டிவ் லைட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸாக இருக்கக்கூடிய கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் இருக்குது. மைல்டான கலரில் வந்து உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் இந்த வீட்டில் எல்லாமே பெருசாகவே இருக்கும். 4.5க்கு 6 அப்படிங்கிற அளவில் அட்டகாசம் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த டாய்லெட்லைங்க டாப் டு பாட்டம் உங்களுக்கு வந்து நல்ல கிளாசி ஃபினிஷிங்கில் டார்க் லைட் காம்பினேஷன்ஸில் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க டிசைனர் பேட்டர்னில். உள்ளே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிஸ்கிட் செராமிக் டைல்ஸ் வந்துடும். உங்களுக்கு பிராண்டடில் எல்லாமே ஃபிட்டிங்ஸ் வந்துடும் வெஸ்டர்ன் பேட்டர்னில். பாருங்கள், இந்த டர்காய்ஸ் சுற்றி அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஹாலுங்க. இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா படி வந்து டூப்ளெக்ஸ் பேட்டர்னில் பண்ணியிருக்கிறங்காட்டி ஹால்குள்ளே இருந்து போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னென்னா இதில் ஒரு அட்வான்டேஜ், இந்த ஹால் போர்ஷனை எங்கேயும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. படிக்கு கீழே நம்மளுக்கு ஒரு யூட்டிலிட்டி ஏரியா கிடைக்குது. அதில் வந்து நீங்கள் ஸ்டடி ரூமாவோ ஸ்டோரேஜாவோ யூஸ் பண்ணிக்கலாம். படி மேலே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்டில் கொடுத்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூமில் ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்து நல்லா டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க, வெளிச்சம் நார்மலாக வர மாதிரி. ஹெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லாபிங்க, 6க்கு 10 அப்படிங்கிற அளவுக்கு லாபி கொடுத்து பேரலல் டைப்பில் உங்களுக்கு ரெண்டு பெட்ரூமும் 2 பால்கனியும் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் ஃபோக்கல் பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெட் ப்ரௌனிஸில் உங்களுக்கு டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி அதில் பார்டர் கொடுத்து சென்டரில் கொடுத்துருக்கக்கூடிய வுட் ஃபினிஷ் வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குது. நான் முதல்லையே சொன்ன மாதிரி இந்த வீட்டில் இதனுடைய டெக்ஸ்சர் ஒர்க்கு, ஜியாமெட்ரிக்கல் பேட்டர்ன் தான் உங்களுக்கு வந்து அட்டகாசமாக இருக்கும், யூனிக்காக இருக்கும். வாங்க, மேலே தென்மேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்ரூமுங்க. 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த செகண்ட் பெட்ரூமில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிங் சைஸ் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு, கபோர்டு ஒர்க் கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் ஒரு பெருசு இல்லைங்க. அது போக உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூமாவோ இல்லை ஒரு ஸ்டடி ரூமாவோ இல்லை ஒர்க்கிங் ஸ்பேஸ் மாதிரியோ யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு அட்டகாசமான ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாகவே இருக்குது. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துடலாம். உங்களுக்கு ஒன் சைடு வாலில் 2 சைடு வாலில் டார்க் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பாக்கி 2 சைடு வாலுக்கு 3 சைடு வாலுக்குமே வந்து உங்களுக்கு லைட் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இது வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமோ ஸ்டடி ரூமோ பண்ணிக்கலாம். பெரிய டாய்லெட்டுங்க. டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா 6க்கு 8 அப்படிங்கிற அளவில் நல்லா பெருசாக கிராண்டாகவே இருக்கும். நீங்கள் ஒரு ஜர்கூசி போடுறதுனா கூட போட்டுக்கலாம். அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ஸில் கொடுத்துருக்கிறது, கிளாசி ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்கிறது அட்டகாசமாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டடில் சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துடும். அதுவும் வெஸ்டர்ன் பேட்டர்ன்லேயே இருக்கும். பாருங்கள், இந்த ஸ்டடி ரூமு, யூட்டிலிட்டி ஏரியா, ட்ரெஸ்ஸிங் ரூமு, அது மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பெட்ரூமில் இருந்து உங்களுக்கு கவர் பண்ணுற மாதிரி ஒரு கவர்டு பால்கனி இருக்குங்க. கவர்டு பால்கனியினுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே 8க்கு 12 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. அதில் ஒன் சைடில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கிரில்லும் மேலே டெக்கரேட்டிவ் லைட்டும் கொடுத்து ஒன் சைடு வாலில் இந்த இன்ஜினியரிங் பேட்டர்னில் ஜியோமெட்ரிக் பேட்டர்னில் ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்ல டர்காய்ஸ் பேட்டர்னில். இந்த டர்காய்ஸ் கலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எடுப்பாகவே இருக்குது. மேலே ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடு எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடையில் சவிதா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில், டீச்சர்ஸ் காலனி பக்கத்தில் சூப்பரான ரெசிடென்சியல் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. வாங்க, இந்த 3rd மாஸ்டர் பெட்ரூமுங்க. இதுவும் ஒன் சைடு வாலில் ஜியோமெட்ரிக் பேட்டர்னில் சூப்பராக டிசைன் பண்ணி ஒரு மனுஷன் இடுப்பில் கை வச்சு ஒரு அப்படியே தைரியமாக கம்பீரமாக நிற்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. பர்பிள் கலர், டார்க் பர்பிள் கலர்லேயும் மைல்டு பிங்க் கலர்லேயும் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. மேலே உங்களுக்கு லெஃப்டில் கபோர்டு ஒர்க்கு, அது போக உங்களுக்கு ஸ்டோரேஜு அப்படின்னு சொல்லி அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க இந்த 3rd மாஸ்டர் பெட்ரூமும்.
இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் நல்லா பெருசாகவே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7க்கு 6 அப்படிங்கிற அளவில் நல்லா கொடுத்துருக்காங்க. நல்ல மைல்டு கலரில் நல்ல டார்க் லைட் காம்பினேஷன்ஸில் உங்களுக்கு சைடு வால் ஃபுல்லுமே உங்களுக்கு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. நல்ல லக்ஸூரியஸான டாய்லெட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர் காரமடையில் 2 BHK 3 BHK உங்களுக்கு நம்ம வீடு கட்டிகிட்டு இருக்கிறோம். கட்டின வீடு இருக்குது. கால் பண்ணுங்கள், சைட் விசிட்டுக்கு பிளான் பண்ணுங்கள். இந்த வீடு மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி தலைவாசல் வச்சு 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் பெரிய கார் பார்க்கிங் கொடுத்து போர்வெல் வாட்டர் சம்பு அப்படின்னு அமைச்சிருக்காங்க. இந்த பெட்ரூமில் இருந்து உங்களுக்கு ஒரு ஓப்பன் பால்கனி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஓப்பன் பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம ஐமை ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கோயம்புத்தூரில் வீடு தொலாவிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சி விடுங்க. காரமடையில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் தொலாவிட்டு இருக்கிறவங்களுக்கு மேலே நல்லா டெரக்கோட்டா பெயிண்ட் பண்ணி உங்களுக்கு வாட்டர் டேங்க் வச்சு கொடுத்துருவாங்க. நல்ல ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் இந்த வீடு 3 BHK வீடு அமைஞ்சிருக்கு. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கால் பண்ணுங்கள், சைட் விசிட்டுக்கு பிளான் பண்ணுங்கள். நம்ம ஐமை ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கோயம்புத்தூரில் உங்களுக்கு எங்கே வீடு இடம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்குண்டான வீடியோவும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். நன்றி. கனவு மெய்ப்படும்.